சென்னையில் கனமழை காரணமாக புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் சென்னை மாத்தூர் பாலசுப்ரமணிய நகரில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை முதலில் கேட்கலாம். இன்னும் நாங்கள் இதே இப்படியே தான் இருக்கிறோம். இதுக்குன்னு ஒரு முடிவு காலமே இல்லை. நாங்களும் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டோம், எல்லாரும் வருங்கிட்ட ரப்பீஸ் கொட்டுங்கன்னோம், கொட்டலை. இதே தான் தண்ணி 3-4 நாளாக நாங்கள் வெளியே வர முடியல. சாப்பாடுலாம் போடுறாங்க, எடுத்துன்னு வந்து 3 வேளை கொடுக்குறாங்க. இந்த 2 நாளைக்கு இத்தனை நாள் வரல. அது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இங்கே நிற்கும் 1.5 மாதம் கூட நின்றுக்குது தண்ணி. ஸ்கூலில் தான் தங்குவோம். எல்லாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை. அது இப்போ மழை ரொம்ப வந்துச்சுன்னா தண்ணி வீடு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. உள்ள எல்லார் வீடும் தான், அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான். வீடு ஃபுல்லாக முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு. இதே தான் வீட்டு உள்ள அது கட்டில் மேலே அப்படியே பத்துக்குன்னு தண்ணி பார்த்துக்கின்னு ஏறுதான்னு பார்த்துன்னு தான் பத்துன்னு இருக்கும். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி நேரலையில் இணைகிறார். அவருடன் பேசலாம். ஜெரி, ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு. இது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் மக்களுக்கு அது போன்ற எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படலையா? அங்க நீர் இவ்வளவு சூழ்ந்திருக்கு, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வேறு இடத்துக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். ஷாம், வணக்கம். நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதி ஏரியோ குளமோ குட்டையோ இல்லை, குடியிருப்பு பகுதிக்கு தான். அதாவது நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதி மணலை எடுத்திருக்கக்கூடிய சின்னமாத்தூர் பாலசுப்ரமணியன் நகர். பொதுவாகவே எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றுவது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை இந்த பருவமழை காரணமாக 100 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதிகப்படியான நீர்வரத்து அதிகமானதால உபரி நீர் 100 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. அப்பொழுது இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து குடியிருப்புகள் வாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பருவமழை பெய்யும் பொழுதும் இங்கு குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் தரப்படும். அது தனியார் மண்டபத்திலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ குடியிருப்புகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆனால் 3 வேளைகளும் உணவு கொடுக்கிறார்களே தவிர இதுவரை தங்குவதற்கான இட ஏற்பாடு செய்யவில்லை என்றே குற்றம் சாட்டுகிறார்கள். தற்பொழுது ஒளிப்பதிவாளர் மனு நமக்கு இந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார். இங்கு வழக்கமாக இங்கு வெள்ளம் சூடும் பொழுதெல்லாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் சிலர் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் உறவினர்கள் வீடோ இல்ல வேறு வழியோ செல்ல இல்லாத மக்கள் இங்கேயே வாழ்ந்து வருகிறார்கள். இப்ப தற்பொழுது கூட நாம் நேரலையில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட கனத்த மழை பெய்து வருகிறது. இப்பொழுது அவர்கள் எங்கு போவதென்று அறியாமல் வீட்டிற்குள்ளே அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தெருநாய்களுக்கு கூட இங்க தஞ்சம் அடைவதற்காக இடம் கிடையவில்லை. ஏனால் பார்க்கும் திசையெல்லாம் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. முட்டி அளவிற்கு மேல் இங்கு சூழ்ந்து நிற்பதால இங்க இயல்பு வாழ்க்கையே பாதிப்படைந்திருக்கிறது. இங்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், வாகனங்களிலே மாற்று வழி இடங்களுக்கு செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல பகுதி மக்களிடம் பேசும்பொழுது கூட இந்த மழை நீர் ஒவ்வொரு வாட்டியும் ஏரியை திறக்கப்படும் பொழுதெல்லாம் 1.5 மாத கால அளவுக்கு இங்கே மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் கூறப்படுகிறார்கள். இங்கே வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளும் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. காரணம் இது மிக தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அதே போல இந்த கால்வாய்கள் அருகில் இருப்பதால உபரி நீர் மட்டுமல்லாமல் மழை நீரும் இங்கே தான் வந்து சேருகிறது. தெருக்களில் இருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வடிகாலுமே இந்த இடத்திற்கு மட்டுமே வருவதால ஒட்டுமொத்த மழை நீருமே இங்கு வந்து சேருகிறது. ஏறத்தாழ 300 வீடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலுமே இந்த மழைநீர் சூழ்ந்து இருப்பதால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சின்னமாத்தூர் பாலசுப்ரமணியன் நகர். இங்கே இந்த பகுதியில் நாம் குறிப்பிட்டு நின்று கொடுக்கிற இந்த தெருக்கள் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இங்க நிவாரணப் பொருட்கள் வழங்க வருபவர்கள் கூட தெரு முனையிலேயே வழங்கிவிட்டு செல்வதாகவும் இங்க பாதிப்படைந்த இடங்களில் யாரும் வந்து பார்க்க கூட இல்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஷாம், பொதுவாகவே இந்த மழை பெய்து வரும்பொழுதெல்லாம் தாழ்வான பகுதிகளில் மழை நிற்பது வழக்கம்தான். ஆனாலும் 2-3 நாட்களிலே அந்த மழை நீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி துரிதமாக பணிகளை முடுக்கி விடுவார்கள். ஆனால் இந்த முறை 3 நாட்களாக நீரை வெளியேற்றுவதற்காக எந்தவித பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஷாம்.